என்னப்பா மாணிக்கம், சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? உட்கார்ந்து ஓட்டிட்டு வர்றதுக்கு தானே அதுல 2 சக்கரத்தை மாட்டியிருக்காங்க. ஓஹோ, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா பொண்டாட்டியோட தொல்லை. பொண்டாட்டி தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி மெதுவா சைக்கிளை தள்ளிட்டு வர்றியாக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வாங்களேன். என்னப்பா? முதல்ல ஏறி ஓட்டிட்டு தான் வந்தேன். திடீர்னு எப்படி ஓட்டுறதுன்னே மறந்து போச்சு. அதான் இறங்கி தள்ளிட்டு வரேன். அம்மா சரோஜா, சும்மா சொல்லக்கூடாது. உன் புருஷன் இருக்கிறானே, யாருகிட்டையும் ஒட்டாம இருக்கிறானே நினைச்சேன். ஒட்டாம இருக்கிறதே நல்லது. இப்படி நான் இருக்குன்னு பேசிட்டு போறானே. ஏங்க, அந்த பாட்டி என்ன பேசினாங்க? அது ஒரு கிராக்கு. சைக்கிள் செயின் கண்டுச்சு, அதான் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேனா, அதை பார்த்து நக்கல் பண்ணிச்சு. நானும் சுருக்குன்னு பதில் கொடுத்தேன். ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கை கால் வலிக்க இந்த சைக்கிளை நீங்க மிதிச்சிட்டு இருப்பீங்க? என்ன பண்றது சரோ, நான் பண்ற தொழில் அப்படி. மார்க்கெட்டுக்கு போகணும், பார்ட்டிங்களை பார்க்கணும், கலெக்ஷன் பண்ணணும், லாரி ஆஃபீஸு, பேங்க்கு அப்படி இப்படின்னு அலையணும். சைக்கிள் மிதிக்காம இருந்தா அப்படி? இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. ஒரு சின்னதா மோட்டார் பைக் வாங்கிட்டா என்ன, போக வர சௌகரியமா இருக்கும்ல. இப்படி நொந்து போய் வர வேண்டியது இல்லையே. வீட்டுக்காரரு 2 வீலரை வாங்கி டருப்புருன்னு போயிட்டு வரத பார்க்கணும்னு ஆசை வந்துச்சாக்கும். ஏன் அப்படிலாம் ஆசை எனக்கு வரக்கூடாதோ? இல்லல, நீ இப்படியெல்லாம் ஆசைப்படுறத பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி, வேற என்னெல்லாம் ஆசை வச்சிருக்க? சொல்லட்டுமா? நீங்க பேண்ட் போட்டுக்கணும், டிசைன் போட்ட ஷர்ட் போட்டுக்கணும், வண்டியில உட்காந்து நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்பப்ப இதெல்லாம் யோசிப்பேன். பரவாயில்லையே, என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருக்க. நானும் நிறைய ஆசை வச்சிருக்கேன், சொல்லவா? உங்களுக்குமா? சொல்லுங்க. நீயும் இந்த மாதிரி மாடனா இந்த சுடிதாரு இதெல்லாம் போட்டுக்கிட்டா எவ்வளவு ஜம்முன்னு கலக்கலா இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு ஆசையா? கொஞ்சம் கூட பொருத்தமாவே இருக்காது. ஏன்? என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வயிறு பெருசாக போகுது. அப்ப போய் இந்த சுடிதார் கிடிதார் எல்லாம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, ஆமால. சரோ, இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை சரியா கவனிச்சுக்கலையோ? சச்சே, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கும் உடம்புக்கு எதுவும் ஆகல. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? அது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு வேலையா இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? இன்னைக்கு கூட நான் டாக்டர் கிட்ட போலான்னு இருக்கேன். நீங்க செலவுக்கு காசு கொடுத்தா போதும். இன்னைக்கு நானே உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்.